ஓம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. நமः பரமரிஷிभ्यो நமः பரமரிஷிभ्यः. ஹரிஹி ஓம். உபாசகானாம் யதுபாசனீயம் உபாத்தவாசம் வடசாக்கிமூலே தத்தாமதாட்சிண்யஜுஷா ஸ்வமூர்த்யாம் ஜாகர்த்து சித்தே மம போதரூபம் அத்ராக்ஷமக்ஷீணதயாநிதானம் ஆச்சார்யமாத்யம் வடமூலபாகே மௌனேன மந்தஸ்மிதபூஷிதேன மஹர்ஷிலோகஸ்ய தமோனுதந்தம் வித்ராவிதாசேஷதமோகணேன முத்ராவிசேஷேண முहुर्முனீனாம் நிரஸ்ய மாயாம் தயயா விதத்தே தேவோ மகான்ஸ்தத்வமசீதி போதம். மமாத்யதேவோ வடமூலவாசீ கிருபாவிசேஷாத் கிருதசன்னிதானः ஓங்காரரூபாம் உபதிஷ்ய வித்யாம் ஆவித்யகத்வாந்தம் அபாகரோது. ஜ்யோதிர்யத்தக்ஷிணாமூர்த்தி வியாசசங்கரசப்திதம் ரமணாக்கியம் ச தத்வந்தே சித்ரூபம் அமிர்தம் சிவம். நிஸ்வசிதமஸ்ய வேதா வீக்ஷிதம் ஏதஸ்ய பஞ்சபூதானி ஸ்திதமேதஸ்ய சராச்சரம் அஸ்ய ச சுப்தம் மகாப்ரளயः. ब्रह्मसूत्रकृते तस्मै वेदव्यासाय वेधसे ज्ञानशक्त्यवताराय नमो भगवतो हरेः. नत्वा विशुद्धविज्ञानं शङ्करं करुणानिधिं भाष्यं प्रसन्नगम्भीरं तत्प्रणीतं विभज्यते. श्रुत्यर्थगोचरं वन्दे वाच्यार्थानामगोचरम् लक्ष्यार्थवपुषं वन्दे शङ्करं देशिकं गुरुम्. अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि. नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशर्षिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानघनप्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं ह देवम् आत्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. கடந்த பிரவச்சனத்தில் நம்ம பிரம்மசூத்திரங்களுக்கு ஒரு ஆமுகம், ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த பாதராயண சூத்திரங்கள்னு சங்கராச்சாரியர் சொல்லக்கூடிய பிரம்மசூத்திரம் அப்படின்னு பிரசித்தமாக இருக்கக்கூடிய இந்த வேதாந்த சூத்திரங்கள், வேதாந்த சூத்ராணி, அதுக்கு தான் நாம் இப்போ பிரவேசம் பண்ண போகிறோம். முன்னாலேயே நிறைய வேதாந்த விசாரம் பண்ணியாச்சு, உபனிஷத் விஷயங்கள்லாம் சொல்லியாச்சு. இங்கே விஷயம் என்ன, பிரயோஜனம் என்ன அப்படின்னு முதல்ல ரெண்டு விஷயத்தை பார்க்குறோம்.
சம்பந்தம், அபிதேயம் அப்படின்னு 4 சொல்லுவா. சம்பந்த சதுஷ்டயம்னு. அதில் முதல்ல விஷயம் பிரயோஜனம் ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி. நான் வேதாந்தமோ அத்தியாத்மமோ யாருமே இங்கே எல்லோரும் சௌக்கியமாக இருந்தால் யாரும் வரமாட்டான். எல்லா ப்ராப்ளமும் இங்கே நமக்கு லௌகிகமாகவே சால்வ் ஆகிடும்னாக்கா யாரும் வேதாந்தத்துக்கும் வரமாட்டா, எந்த மதத்துக்கும் தேவையில்லை, ஒரு அவசியமும் இல்லை. அப்போ இந்த வேதாந்த ஜிக்ஞாசை அத்தியாத்ம ஜிக்ஞாசாங்கிறது வரதே இங்கே துன்பம் இருக்குது, துக்கம் இருக்குது. நம்ம ஈஸ்வர விஸ்வாசத்தோடு இருக்கிற மதங்கள் மட்டுமல்ல, புத்த மதம், ஜெயின மதம் எல்லாம் கூட இதிலேருந்து தான் ஆரம்பமாகிறது. ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி. துக்கம் எப்படி இல்லாமல் ஆகும், துன்பம் எப்படி இல்லாமல் ஆகும். இந்த துக்கத்துக்கு பல பேர், மரணம்னு பேர், வியாதின்னு பேர், விகாரம் சேஞ்ச் அப்படின்னு பேர், வார்த்தக்கியம் எல்லாமே. பின்ன நமக்கு ரொம்ப வேண்டியவா விட்டு போகிறது, இந்த மாதிரி துக்கம் நிறைய விதத்தில் இருக்கிற துக்கம் இருக்குது. இந்த துக்கத்தில் இருந்தெல்லாம் நிவர்த்தமாகணும். பரமானந்த பிராப்தி அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா சௌக்கியமாக இருக்கிறது. ஒரு உபதேசமே கேட்குறது அதுக்கு தான். சங்கராச்சாரியரோட ஒரு ஸ்லோகம் உண்டு. பரமேஸ்வரன்கிட்ட கேட்குறார், மனசக சௌக்கியோபதேசம் குரு. என்னோடய மனசு சௌக்கியமாக இருக்கிற மாதிரி எனக்கு உபதேசம் பண்ணு. அதனால் அந்த சௌக்கியம்தான் எல்லாரும் தேடக்கூடிய விஷயம், பிரயோஜனம், அதோட ரிசல்ட், ஃப்ரூட், நிறைவு. எப்பவுமே நம்ம சொல்கிறது உண்டு ஃபுல்ஃபில்மெண்ட். இன்றைக்கி மாடர்ன் டெர்மினாலஜி அதுதான், ஃபுல்ஃபில்மெண்ட். அது லோகத்திலேயே அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயுடுமானால் தேடவே வேண்டாம். பகவான் ரமணர்கிட்ட ஒருத்தர் கேட்குறார், டாக்ஸ் வித் ரமண மகர்ஷியில் வருது, எதுக்கு இந்த ஆத்ம விசாரமெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். பகவான் சொல்கிறார், உங்கள்கிட்ட யாரும் பண்ண சொல்லலையே, நீ பண்ணண்டாமே. இல்லை, நிம்மதியாக இல்லை. அப்போ அதனால தான் பண்ணணும். நான் ஒன்றும் உங்கள்கிட்ட பண்ண சொல்லலை, யாரும் பண்ண சொல்லலை. சாஸ்திரமோ டீச்சர்ஸோ ஒன்று நீ பண்ணலையான பெஞ்சில் ஏறி நில்லு அப்படின்னு ஸ்கூலில் சொல்கிற மாதிரியெல்லாம் யாரும் சொல்லலை, யாரும் கூப்பிடவே இல்லை. இன்ஃபேக்ட் தெரிஞ்சவாள்லாம் நம்ம இப்போ தான் நம்ம ஒரு லெக்சர் மாதிரி எல்லாம் வச்சுன்னு பண்ணுறோமே தவிர, இது தெரிஞ்சவா கூட பழைய காலத்தில் இந்த விஷயத்தை ஜென்ரலி சொல்ல மாட்டான். யாராவது போய் கேட்டால் தான் சொல்கிறது. நாபிருஷ்டே கசிச்சித் ப்ரூயாத் அப்படின்னு. இதை போய் கேட்கலையானா அவள்கிட்ட சொல்லாத, கேட்டால் கூட அவளுக்கு யோக்கியதை இல்லைன்னு தோன்றதுன்னா சொல்ல மாட்டான், வேறு ஏதாவது சொல்லிவிடுவாள். ஒருத்தர் போய் பிரஜாபதிக்கிட்ட போய் கேட்டார், 2 பேர், இந்திரனும் விரோச்சனும். எங்களுக்கு ஆத்மா என்னன்னு தெரியணும், அந்த ஆத்மாவோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டார். பிரஜாபதி சொன்னால், நான் தான் அலங்காரம் பண்ணிங்கோ, ட்ரெஸ் பண்ணிங்கோ, தலையெல்லாம் நான் தான் வாரிண்டு, அப்புறம் ஒரு ரிஃப்ளெக்டிங் மீடியா, அது கண்ணாடியாக இருக்கட்டும், இல்லை ஒரு உடஞ்ச பானையோட தண்ணி விட்டுட்டு ரிஃப்ளெக்ஷனை பாருங்க, என்ன தெரியறதோ அதுதான் ஆத்மானுட்ட. 2 பேரும் ஏதோ குருட்டு உபதேசம் கிடச்சதே போனான். அந்த விரோச்சனன் அசுரன் அவனுக்கு திருப்தி ஆகிடுத்தான், போயிட்டான். இதுதான் ஆத்மா, நம்ம சரீரத்தை நன்னா பார்த்துக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுதான் எல்லா லோகத்தில் அது இருக்குது, அந்த மதம். சரீரத்தை நன்னா அலங்காரம் பண்ணி நன்னா ஹெல்த்து எல்லாம் பார்த்துட்டு, செத்து போனால் கூட அந்த உடம்புக்கு எல்லாம் குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி, வாயிலெல்லாம் ஏதோ போடுறாளே அரிசியில், இதெல்லாம் அந்த விரோச்சனனோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து வந்ததுன்னே உபனிஷத்து சொல்கிறது. அப்போ அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அவள் போயிட்டான். ஏன்னா சில சிஷ்யாளுக்கெல்லாம் ஏதாவது சொல்லிவிட்டானா போயிடுவான். ஒரு ஃபேமஸ் குரு இருந்தார், பிரம்மசூத்திரத்துக்கு கிடக்காமல் நான் எதையோ சொல்லின்னு இருக்கேன்னு வந்துவிடப்படாது, இருந்தாலும் சொல்கிறேன். அவருக்கு நிறைய ஃபாரினர்ஸ் டிசைபிள்ஸ் வருவார். அவர் என்ன பண்ணுவார்னா, நிறைய பேர்கிட்ட இவாள எதுக்கு வரானா, இவன் எங்கேயோ கொஞ்சம் புஸ்தகம் படிச்சுட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு குருகிட்ட போனோம், மெடிடேஷன் பண்ணோம்,
செல்ஃப் ரியலைசேஷன் வரும், ஆத்ம சாட்சாத்காரம் வரும். அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் நிறைய பேர் வரும். இவர் நிறைய பேரை நீ ரியலைஸ்ட், நீ ஏதாவது ஞானி என்லைட்டன்டுன்னு சொல்லிவிடுவார். அப்புறம் அவாவா கிளம்பி போய் குருவாகி நிறைய சிஷ்யாலாம் வச்சுட்டு நிறைய ஒரு பிரச்சாரம் நடக்கும். அப்போ ஒருத்தர் கேட்டார், எதுக்கு நீ இப்படி சொல்கிற? அந்த குருக்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எதுக்கு இப்படி சொல்கிறேன்? உங்களுக்கும் தெரியும் அவள் இன்னும் அடையலைன்னு, அப்புறம் எதுக்கு சொல்கிறேன்? இல்லை, அது சொன்னால் அவள் போயிடுவாங்க. அவள் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காளே தவிர அவளுக்கு ஒன்றும் வேறு ஒன்றும் வேண்டாம், சத்தியமெல்லாம் வேண்டாம், எங்கிட்டேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வேணும், அது கிடச்சி கொடுத்தானே அவள் போயிடுவாள். ஸோ அப்படியெல்லாம் இருக்குது. அப்போது அதிகாரியாக இருக்கிற சிஷ்யனாக இருக்கணும். அப்படின்னா அவன் பரிபூர்ணமாக ஏதாவது வேஷத்துக்காகவோ, லோகத்தில் ஏதாவது பேரு புகழுக்காகவோ, பணத்துக்காகவோ, எதுக்காகவும் இல்லை, வேறு எந்த உத்தேசமும் இல்லாமல் பரமார்த்த லாபத்துக்காகவே வரக்கூடிய ஒரு சிஷ்யன். அவனுக்கு இது பிரயோஜனம், இந்த உள்ள வரக்கூடிய பரம திருப்தி பிரயோஜனம், ஞானம் பிரயோஜனம். விஷயம் ஆத்ம வித்யா, ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சில பேர் சொல்லுவாள். ஆனால் ஜீவன் ஒன்று, பிரம்மம் ஒன்று, ரெண்டுமா ஐக்கியமானது அப்படி ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஆத்ம ஜானம் தான். ஆத்மாவோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றால் அது பூர்ணம். சரியான அறிவு இல்லை, அந்த அறிவு வந்துடுத்தானால் ஜீவன் நீ எதை நினச்சின்றிருக்கியோ அதுவே அகண்டமான பூர்ண வஸ்து தான், பிரம்மம்தான் அப்படின்னு. பகவான் ரமணர் அக்ஷரமண மாலையில் ஒரு பாட்டு, அது வேதாந்த சார சர்வஸ்வம், அது தானே தானே தத்துவம். அது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சூத்திர பாஷ்ய அத்தியாச பாஷ்ய ஆரம்பத்தில். அதை தானே காட்டுவாய் அருணாச்சல அப்படின்னு. தான்கிறது அந்த ஐம், அந்த இருக்கேன் அகம்ங்கிறது தான் தத்துவம். அதில் எல்லாம் பூர்ணமாயிடுது. அப்போ இதுதான் விஷயம். இதுக்கு நமக்குமா இருக்கிற சம்பந்தம் என்ன? உபதேசிக்கப்படுற விஷயம் அது, நாம தான் அதுக்கு உபதேசத்துக்கு அதிகாரியாக இருக்கிறவா. நமக்கு அதில் டீப் கனெக்ஷன் வேணும் ஸ்ரவணம் பண்ணுற போது. இப்போது காலேஜில் போய் வேதாந்தம் படித்தா சம்பந்த கனெக்ஷனே இருக்காது. ஏன்னா அவனுக்கு வேதாந்தம் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டு கூட இருக்காது, யாரோ சொன்னாங்கிறதுக்காக படிக்க வருவான். அப்போ இது எல்லாமே இருந்ததானால் இந்த வேதாந்த ஸ்ரவணம் சாபல்யத்தை அடையும். இவ்வளவும் சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்டு, நேற்றுக்கு நம்ம கொஞ்சம் பெரிய ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம். பிரம்மசூத்திரம்னா என்ன, பிரஸ்தானத்திரயத்தில் நியாய பிரஸ்தானம்னு பிரம்மசூத்திரங்களுக்கு பேர். சூத்திரம்னா என்ன எல்லாம் சொல்லியாச்சு. இன்றைக்கி இந்த பிரம்மசூத்திரத்தில் முதல் அத்தியாயத்தில் முதல் பாதத்தில் இன்ட்ரடக்ஷன், உபோத்காத பாஷ்யம் அப்படின்னு இப்போ கீதையில் இருக்குது. அது மாதிரி இங்கே அதுக்கு அத்தியாச பாஷ்யம்னு பேர். ரொம்ப ஃபேமஸ் அதுதான் பிரம்மசூத்திரத்தில் முதல் பேஜ். அது நேற்றுக்கு நாம் படித்து வச்சோம் அந்த அத்தியாச பாஷ்யத்தை. இப்போ அத்தியாச பாஷ்யம்னாக்கா பாஷ்யம்னா கமெண்ட்ரி, வியாக்கியானம். அத்தியாசம்னா என்ன, அதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அந்த ஒரு ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம வாழ்க்கையில் என்னத்தினால நமக்கு பரம திருப்தி வரதில்லைங்கிறது இன்னும், அதனால் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், எப்படி ஃப்ரீ ஆகணும், எல்லாமே இந்த ஒரு பேஜில் சங்கராச்சாரியர் சொல்லியாச்சு. சாதாரணமாக வேதாந்த ஸ்ரவணம் பண்ணணும்னு வரவாழ்கிட்ட நான் சொல்லுவேன், பகவான் ரமண பகவானோட நான் யாருங்கிற அந்த குட்டி புஸ்தகம், அதை தினமும் பாராயணம் பண்ணுங்கோ, அது உள்ள நன்னா அப்சார்ப் ஆகட்டும், ஞானத்துக்கு அது போரும். அப்படி அது மாதிரி பிரம்மசூத்திரம்னு வந்துவிட்டானா இந்த அத்தியாச பாஷ்யம் பர்ஃபெக்ட், அது போரும். இந்த அத்தியாச பாஷ்யத்தை முதல்ல பார்த்து அப்புறம் 4 சூத்திரங்களை சேர்த்து சதுசூத்திரின்னு சொல்லுவான். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் சூத்திரங்களையும் பார்க்கலாம். இதுதான் இப்போ நம்ம தீர்மானம் பண்ணியிருக்கோம். முதல்லையே சொல்லிவிடுறேன், ரொம்ப சாஸ்திரியமாக கிளாஸாக அகாடமிக்கலாக அதை சொல்கிறதுக்கு உத்தேசிக்கலை. இருந்தாலும் பாஷ்யத்தை எடுத்து சொல்லின்னு தான் சொல்ல போகிறோம். இந்த அத்தியாச பாஷ்யம் இன்ட்ரடக்ஷன், வேதாந்தத்துக்கே இன்ட்ரடக்ஷன். அது பிரம்மசூத்திரத்துக்கு மட்டும் இல்லை, வேதாந்தத்துக்கே இன்ட்ரடக்ஷன். ஏன்னா இந்த அத்தியாசங்கிறது எல்லா இடத்துலையும் அந்த பதப்பிரயோகம் வரும்.
அவித்யா அஜ்ஞானம்ங்கிறதுக்கெல்லாம் வேதாந்தத்தோடு ஒரு ஸ்பெஷல் டேர்ம் அது அத்தியாசம். அதை நாம் இப்போ பார்க்குறோம். yushmad-asmad pratyaya gocharayoho விஷய விஷயினோஹோ தமః பிரகாசவத் விருத்த ஸ்வபாவயோஹோ இதரேதர பாவ அனுபபத்தௌ சித்தாயாம். இதரேதர பாவ அனுபபத்தி சித்தா இப்படி சொல்லாமே. இது இப்போ இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். வேதாந்தத்தை ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டார். யுஷ்மத் சப்தம் துவம்ங்கிற சப்தம், நீ. அஸ்மத்னா நான், நீ நான், இப்படி தான் பிரயோகம் பண்ணியிருக்கேன். நீங்கள் அக்ஷரமண மாலை ஞாபகம் வச்சுன்னு பாருங்க. நீ நான் அறப்புலி நிதங்களிமயமாய் நின்றிடும் நிலை அருள் அருணாச்சல, இல்லையா? அதுதான் இங்கே இப்போ இதில் நீ நான். சாதாரணமாக நான்கிறது உதிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கிறது வரும். இப்போது நான் நீ இந்த ரெண்டு தான் நம்மளோட அனுபவம்னு சங்கராச்சாரியர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டார். இதில் நான்கிறது விஷயி, இங்கிலீஷில் சொன்னால் சப்ஜெக்ட், இன்னொரு பாஷையில் சொன்னால் திருக்கு, தெரிஞ்சுக்கிறவன். நான் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறப்ப வேதாந்தத்துக்கு தெரிஞ்சுக்க உட்காந்தாலும் நான் தான் தெரிஞ்சுக்கிறேன். மீதி எல்லாம் தெரிஞ்சிக்கப்படுற வஸ்து, காணப்படுற வஸ்து, அறியப்படுற வஸ்து, அது விஷயம். இப்போ ரெண்டு இருக்குது. என்னென்ன இருக்குது? தெரிஞ்சுக்கிறவனான நான், நான் தெரிஞ்சிக்கப்படுற விஷயம், இந்த ரெண்டு இருக்குது. சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இருக்குது, விஷயியும் விஷயமும் இருக்குது. சரியா? இதுக்குள்ள லோகம் பூரா முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த லோகம் பூரா விஷயம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறவன் ஒருத்தன் இல்லையானால் அதை யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. சில பேர்லாம் சொல்லுவா தியானம் பண்ணுறது ஒரே சூன்யம், ஒன்றுமே இல்லைம்பா. அப்போ யார் தெரிஞ்சுக்கிறா? தெரிஞ்சுக்கிறவன் இருக்கானே. எங்கே சுஷுப்தியில் தூங்குற போது ஒன்றுமே தெரியலேங்கிறா. அந்த தெரியலேன்னு யாருக்கு தெரிஞ்சது? யாரோ ஒருத்தர் இருக்கான். அந்த இருக்கிற வஸ்து இல்லையானால் எதுவும் தெரிஞ்சிக்க முடியாது. உள்ளதல்லது உள்ள உணர்வு உள்ளதோ, அந்த உள்ளது தெரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் அறியறது நான்கிற அஸ்மத் பிரத்யம். பிரத்யம்னாக்கா நான்கிற ஃபீலிங் வச்சுக்கொள்ளேன், தாட், நான்கிற சொல். இந்த நான்கிறது இப்போ என்ன சொன்னார்? விஷய விஷயினோஹோ ரெண்டு கம்ப்ளீட்லி ஆப்போசிட் அப்படின்னுட்டார். எப்படி ஆப்போசிட்னா தமஃ பிரகாசவத் விருத்த ஸ்வபாவயோஹோ, வெளிச்சமும் இருட்டும், இருட்டும் வெளிச்சமும் மாதிரி கம்ப்ளீட்லி ஆப்போசிட். அப்படின்னாக்கா நான்கிறது வெளிச்சம். கேட்குறதுக்கே நமக்கு சுகமாக இருக்கும். நான்கிறது ஸ்வயம் பிரகாசம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே வேண்டாம். இந்த ஒரு சித்தாந்தத்துக்குள்ளே வேதாந்தம் முடிஞ்சு போயிடுது. நீயை பற்றி கவலையே படாமல் இருந்தாலே போகும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த நான்கிறது ஸ்வயம் பிரகாசமான வஸ்து. அகம் அப்படிங்கிறது பகவான் ரமணரோட உபதேசம் பூரா அகங்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. நான் தான் அப்படிங்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. அது ஸ்வயம் பிரகாசமான வஸ்து. இப்போ அருணாச்சலத்தையே நாம் சொல்கிறோம் லைட்டுங்கிறோம், அக்னி. அது என்ன அக்னின்னா தானே தானே, அந்த தான்கிற அக்னி தான் அருணாச்சலம். ஸ்வபோதே ந அந்யபோதேச்சா போதரூபதையா ஆத்மனஹா ந தீபஸ்ய அந்யதீபேச்சா யதா ஸ்வாத்ம பிரகாசனே. ஸ்வயம் பிரகாசமான ஒரு ஜோதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒரு ஜோதி வேண்டாம். ஜோதிங்கிறதே ஆத்மாவுக்கு ஒரு பேர், தீபம்ங்கிறதே ஆத்மா தான். அது ஸ்வயம் பிரகாசமாக இருக்குது. ஒரு விளக்கு தெரிஞ்சுக்க இன்னொரு விளக்கு வேண்டாதது போல் தன்னோட எக்ஸிஸ்டன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். இந்த அஸ்மத் பிரத்யய கோச்சரமாக இருக்கிறது,
சித், அகம், நான். அதனால்தான் சம்ஸ்கிருதத்தில் இந்த அகங்கிறதுல எல்லா அக்ஷரங்களும் வந்துடுது. ஆ அப்படின்னு ஆரம்பித்து ஆ ஈன்னு ஆரம்பித்து ஹா முடிஞ்சுடுத்து. ஆ ஹா வாய் முடின முடிஞ்சு படுத்து. அந்த ஒரு அந்த ஃபஸ்ட் பர்சனை சொல்கிற வார்த்தையில் அகங்கிறதுல எல்லா அக்ஷரங்களும் வந்துடுத்து. அகங்கிறது ஈஸ்வரனோட பேர். வேத உபனிஷத்து பிரதாரண்யக்குமே சொல்கிறது முதல்ல அவன் ஒரு பேர் என்ன சொன்னான்னா அகம் நாமா பவத்து அப்படின்னா. இது பகவான் பெரிசால உபனிஷத்தில் நிறைய பேர் வந்து ரமண மகர்ஷி உபனிஷத்து சொல்ல இது சொல்ல அதோட எசன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கார். டாக்ஸில் ஒரு இடத்துல இந்த பிரகதாரண்யத்தை எடுத்து கோட் பண்ணி சொல்கிறார். அகம் நாமா பவத்துன்னு இருக்குது பாருங்கன்னு. சங்கராச்சாரியர் கூட அதை அந்த அந்த வாக்கியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எங்கேயும் பாஷ்யத்தில் கொடுக்கல. பகவான் அதை எடுத்து கொடுக்குறார். அகம் நாம அபவத், முதல்ல அது உதிக்கிறத நான் அப்படிங்கிறது உள்ள தெரியறது, அதுதான் ஈஸ்வரனோட முதல் நாமம் அப்படின்னு. அப்போ ஒரு 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 வெஸ்டர்னர் கேட்டார், இங்கிலீஷில் ஐக்கு ஏதாவது சொல்ல முடியுமான்னு. இங்கிலீஷில் ஐக்கு நாங்கள் தமிழில் அர்த்தம் சொல்கிறோம். தமிழில் ஐனாக்கா சிவன் பேர், ஈஸ்வரன் பேர் ஐக்கு. அதனால தான் நம்ம ஐயான்னு கூப்பிடுறோம் தமிழில். அந்த ஐங்கிறது ஈஸ்வரனுக்கு பேர், பகவானுக்கு பேர். அப்படி ஐன்னு வச்சே பாட்டெல்லாம் இருக்குது தமிழில். முன்னை இட்டது முப்புறத்திலே, பின்னை இட்டது தென்னிலங்கையில், அன்னை இட்ட தீ அடிவயத்திலே, முன்னை இட்ட தீ முப்புறத்திலே அப்படின்னு ஒரு பாட்டு. அப்போது ஐங்கிறது ஈஸ்வரனுக்கு இருக்கிற பேர். அப்போது இது சும்மா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக சொல்கிறேன். அப்போ அஸ்மத் பிரத்யய கோச்சரமான வஸ்து நான்கிற அந்த சொல்லுக்கு பொருளாக இருக்கிறது. அகம் பதார்த்தஸ்து அகமாதி சாட்சி நித்தியம் சுஷுப்தாவபி பாவதர்ஷனாத். சங்கராச்சாரியர் விவேக சூடாமணியில் ஒரு ஸ்டெப்பு கூட கிளாரிட்டி கொடுத்தார். நான்கிற சொல்லுக்கு பொருளாக இருக்கிற வஸ்து டீப் ஸ்லீப்பில் சுஷுப்தியில் கூட இருக்குது. அது இந்த அகங்காரம் ஐ தாட் அல்ல. ஐ தாட் வந்து ஒரு செல்ஃப் இமேஜ். வேதாந்தத்தில் அதுக்கு சிதாபாசன்னு சொல்லுவாள், வந்துட்டு போயிடும். ஆனால் நான்கிற சொல்லுக்கு பொருளாக இருக்கிற இருப்பு உள்ளது, பகவான் உபயோகப்படுத்துகிற வார்த்தை உள்ளது, அஸ்தித்வம், அது ஸ்வயம் பிரகாசமாக இருக்குது. அது அஸ்மத் பிரத்யய கோச்சரமான வஸ்து அப்படின்னா அது ஸ்வயமேவ அனுபவங்கிறது அதுதான். இப்போ அனுபவங்கிறது அஸ்மத் பிரத்யய கோச்சரமாக இருக்கிறதுக்கு தான் அனுபவம்னு சொல்லுவோம். அனுபவங்கிறது வேதாந்தத்தில் பிரதீதி வேறு. இப்போ யுஷ்மத் பிரத்யய கோச்சரமாக இருக்கிறது பிரதீதி, அஸ்மத் பிரத்யய கோச்சரமாக இருக்கிறது அனுபவம். இன்னும் திருப்பி பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு இருட்டு ரூமில் இருக்கேன்னா நான் இருக்கேன் அப்படின்னு தெரியறது எனக்கு. அதுக்கு ஒன்றும் கண்ணு வேண்டாம், காது வேண்டாம், மூக்கு வேண்டாம், சிந்திக்க வேண்டாம், பார்க்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அது கான்ஷியஸ்னஸ், செல்ஃப் இஃபல்ஜென்ட், ஸ்வயம் பிரகாசம். எனக்கே தெரியறது அகமஸ்மி அப்படின்னுட்டு அது எக்ஸ்பீரியன்ஸ். அதைத்தான் நாம் வேதாந்தத்தில் அனுபவம்னு சொல்லுவோம். இல்லாமல் ஒரு ஜோதி தெரியறது, இல்லாட்டா சங்க சக்கர கதாபாணியாக விஷ்ணுவை தெரிஞ்சது, இல்லாட்டா சூலம் எடுத்துன்னு சிவன் தெரிஞ்சால் எல்லாம் பிரதீதி தான். எல்லாம் யுஷ்மத் பிரத்யயத்துக்குள்ளே தான் வருது, அந்நியத்தில் தான் வருது. என்ன தெரிஞ்சால் வெளியில் தெரிஞ்சாலும் சரி, உள்ள மனசில் தெரிஞ்சாலும் சரி, சொப்பனத்தில் பார்த்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரகாசத்தை பார்த்தாலும் அது வந்துட்டு போயிடும். அதுதான் போக்கு வரவு இருக்கக்கூடிய விஷயம். அதெல்லாம் யுஷ்மத் பிரத்யய கோச்சரம். எது எது நீங்கிற சொல்லுக்கு, நீங்கிறது இட் ரெப்ரசன்ட்ஸ் எவ்ரிதிங் எல்ஸ். நான்கிறது இட் ரெப்ரசன்ட்ஸ் பிரம்மம், ஆத்மா. அது நான்கிற சொல்லு மட்டும்தான் அதை ரெப்ரசன்ட் பண்ணும். நைஷ்கர்மிய சித்தியில் சுரேஸ்வராச்சாரியர் இந்த விஷயத்தை சொல்கிறார். அதுக்கு எதுக்கு நான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நான்கிற சொல்லு தான் அதை குறிப்பிடும். அது ஆத்மாவை டைரக்டாக குறிப்பிடக்கூடிய சொல்லு அது ஒன்று தான், வேறு எதுவும் அதை குறிப்பிடுறதில்லை. அதுக்கு ஒரு சில திருஷ்டாந்தங்கள்லாம் கூட கொடுக்குறாரு அதில். இப்போது அகங்கிறது பிரகாசம், மீதி எல்லாம் இருட்டுன்னு
படிப்பை லாஸ்ட்டில் வரபோது ரொம்ப கார்னரிங் த சப்ஜெக்ட், ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சுட்டான். முண்டகோபனிஷத்து சொல்லித்து தமேவைக்கம் ஜானத ஆத்மானம் அந்யா வாச்சோ விமுஞ்சத அமிர்தசேஷ சேது. டைரக்டாக அமிர்தத்துவத்துக்கு போகிறதுக்கு வழி என்னன்னா, ஆத்மாவை மட்டும் தெரிஞ்சுக்கோ, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, என்னோடய ஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, மீதி எல்லாத்தையும் விட்டுடு. இவ்வளவு தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது கூட ஆக்சுவலி தெரிஞ்சுக்கல் கூட இல்லை, ஆல்ரெடி தெரிஞ்சுட்டு இருக்கிற வஸ்துவை நீ ரெக்கக்னைஸ் பண்ணுற அப்படித்தான். பாகவதத்தில் ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவோம் நம்ம, நித்யானுபூத நிஜலாபம். புதுசாக ஒன்று கிடைக்கக்கூட இல்லை. இப்போ கழுத்திலேயே போட்டுருக்கிற மாலை காணும் தேடுற மாதிரி, இல்லாட்டா மூக்கில் வச்சுருக்கிற கண்ணாடி எங்கே போச்சு தேடிட்டு மூக்கு அந்த கண்ணாடிக்குள்ளாலேயே தேடுறேன். இது மாதிரி அனுபவஸ்வரூபமாக இருக்கிற ஆத்மா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது. நம்ம முன்னாடி எந்த தேவன் வந்தாலும் இந்த ஆத்மாவோட பிரகாசம் விழுந்துட்டு தான் அதை பார்க்கணும். அதனாலேயே சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்கிறது, எல்லா சத்தியத்துக்கும் இது சத்தியம், இதோடு சத்தியத்துவத்தை வச்சுட்டு தான் மீதி எல்லாம் சத்தியமாகுங்கிறதுனால சத்தியஸ்ய சத்தியம் அப்படின்னு ஒரு வேதாந்த வாக்கியம். இந்த ஆத்மா எல்லாத்துக்கும் சத்தியம் கொடுக்கறது இது சத்தியமாக இருக்கிறதுனால. இது இல்லையானால் எதுவுமே உண்மையாக இருக்காது. எதை பார்க்கணுமானாலும் இந்த அஸ்தித்வம், இந்த இருப்பு அகம் பிரத்யய கோச்சரமாக அஸ்மத் பிரத்யய கோச்சரமாக இருக்கிற ஸ்வயம் பிரகாசம் வேணும். அப்போ விஷயம் என்ன? அஸ்மத் பிரத்யய கோச்சரமாக இருக்கக்கூடிய ஆத்மா, அதுதான் விஷயம். யுஷ்மத் பிரத்யய கோச்சரமாக இருக்கிறதெல்லாம் இருட்டுன்னுட்டேன். இப்போது பிருஹதாரண்யகத்தில் ரொம்ப பிரசித்தமான ஒரு மந்திரம், ரேடியோ ஸ்டேஷன் மந்திரம்னு சொல்லலாம். பழைய காலத்தில் ரேடியோ தொடங்கிறத இன்றைக்கி கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் இண்டியா ரேடியோ யாரும் கேட்குறதில்ல, தெரியலை. தமஸ் அசதோமா சத்கமயா தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யோர்மா அமிர்தங்கமயா, இல்லையா? அசத்துலேருந்து சத்துக்கு என்ன கூட்டின்னு போ, இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு என்ன கூட்டின்னு போம், மிருத்யுவிலேருந்து அமிர்தத்துக்கு என்ன கூட்டின்னு போம். இப்போது சத்து ஜோதி அமிர்தம் மூணு ஒன்று தான். சத்து தான் ஜோதி, ஜோதி தான் அமிர்தம். மரணமில்லா தன்மை ஆத்மாவோட ஸ்வரூபமாக இருக்குது. அதனால் அஸ்மத் பிரத்யய கோச்சரமாக இருக்கிற எஜுகேஷன் என்னன்னாக்கா, யுஷ்மத் பிரத்யயத்திலேருந்து அஸ்மத் பிரத்யயத்துக்கு வரேன். இந்த அஸ்மத் பிரத்யயத்தை, நான்கிற சொல்லை, அகங்கிற சொல்லை, அதோட ஸ்வரூபத்தை நன்னா தெரிஞ்சுட்டானால் அவனை பொறுத்த வரைக்கும் இருட்டுங்கிறது இல்லை. தன்னை விட்டுட்டு வெளி விஷயத்தை தேடுறவன் வெளிச்சத்தை வச்சுண்டு இருட்டை தேடுறான் அப்படின்னு பகவான் பாருங்க, பிரம்மசூத்திரத்தோட சாரம். அருணாச்சல அஷ்டகத்தில் இருந்தொளிர் உனை விடுத்து அடுத்திட தெய்வம் இருட்டினை விளக்கெடுத்து அடுத்திடலே காண் அப்படின்னு. நீ இருந்து விளங்கக்கூடிய ஜோதி ஒன்றை இக்னோர் பண்ணிட்டு, அப்படின்னா ஆத்மாவை இக்னோர் பண்ணிட்டு இங்கே தெய்வம் அங்கே தெய்வம் இந்த தேவதை அந்த சுவாமி இங்கேன்னு போகிறவன் கையில் விளக்கு எடுத்துட்டு இருட்டை தேடின்னு போகிற மாதிரின்னு. இதம் தீர்த்தம் பிராமியந்தி தாமசா ஜனாக ஸ்வாத்ம தீர்த்தம் ந ஜானந்தி கதம் மோக்ஷம் ஸ்ருணுப்ரியே அப்படின்னு தேவி பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் வரும். பரமேஸ்வரன் சொல்கிறது தான், இந்த தீர்த்தம் அந்த தீர்த்தம், அங்கே போனால் இங்கே சுவாமி. ஆத்மாங்கிற தீர்த்தத்தை தெரிஞ்சுன்னுட்டு நீ எங்கே வேணால் சுற்றிக்கோ, பரவாயில்ல. ஆத்ம தீர்த்தம்னு ஜானந்தி, ஆத்மா தான் தீர்த்தம், பெரிய தீர்த்தம். அப்படி எல்லா இடத்துல இருந்தும் ஆத்மாவாகிற தீர்த்தத்துக்கு நம்ம கவனத்தை, திருஷ்டியை திருப்பி விடணும். அப்படி திருப்பி விட்டு ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிற போது தமஃ பிரகாஷவத் வியுத்த ஸ்வபாவயோ, இதில் நான் தான் பார்க்கணும். இருட்டுங்கிறதுக்கு இன்னும் சில சினானிம்ஸ், பரியாயம் சொன்னோம். அசத்து, இல்லாதது. இன்னொன்று என்ன சொன்னோம்? மிருத்யு. இதுவே வேறு வேறு இடத்துல வரும். வெளியில் பார்த்தா மிருத்யு, இங்கே அமிர்தம். அமிர்தம் செய்வ மிருத்யுஷ்ச
சதசச்சாகம் அர்ஜுன தமஃ பிரகாஷா எல்லாமும். அப்போது வெளியில் மிருத்யு, வெளியில் மனசு திரும்பினா மிருத்யு. மிருத்யுங்கிறது லாஸ்ட்டு டெத் இல்லை, திருஷ்யத்துக்கெல்லாம் பேர் மிருத்யு. இந்த ஸ்வசித்தமாக இருக்கிற தன்னோட ஸ்வஸ்ததா, தன்னோட பர்ஃபெக்ஷனை ஒரு க்ஷணத்துக்கு மறந்தால் மிருத்யு தான். விஷ்ணு புராண ஸ்லோகம்னு சொல்லுவோமே, அது மறவிதான் ஆபத்துன்னு. ஞாபகம் திருப்பி ஸ்மிருதி கிடைக்கிறது தான் சம்பத்து அப்படின்ட்டு. பெரியது என்னென்னா ஸ்மிருதி சம்பத்து, மறந்து போகிறதுங்கிறது ஆபத்து. அப்போ தன்னை மறந்துட்டானா ஆபத்து. இப்படி அதில் என்ன ஆபத்துங்கிறது இங்கே ஆச்சாரியால் சொல்கிறார். யுஷ்மத் அஸ்மத் பிரத்யய கோச்சரையோஹோ. யுஷ்மத் பிரத்யம் அஸ்மத் பிரத்யம், நீங்கிற அந்த பர்சன், நான்கிற பர்சன், ஃபஸ்ட்டு பர்சன் புருஷன், மத்தியம புருஷன், உத்தம புருஷன். கீதையில் பாருங்கோ, இந்த வியாக்கரணக்காராலே ஒரு மேஜிக் பண்ணிவிட்டான். இங்கிலீஷில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்னு சொல்கிறோம். சம்ஸ்கிருதத்தில் பிரதம புருஷன், மத்தியம புருஷன், உத்தம புருஷன் பேர். இந்த நான்கிறது உத்தம புருஷன். அது என்ன உத்தம புருஷன்னா, கீதையில் அர்த்தம் பார்க்கணும். உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மேதி உதாகிருதா. அந்த உத்தம புருஷன் யாருன்னா பரமாத்மா. அப்போ அந்த உத்தம புருஷனோட ஸ்வரூபம் அது பிரம்மம் அப்படிங்கிறது வியாகரணக்காராலே தொட்டு வச்சுட்டார். வையாகரணர்களே அந்த ஒரு 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 வைபவத்தை காட்டிவிட்டார். அப்படி யுஷ்மத் அஸ்மத் பிரத்யய கோச்சரையோஹோ, அந்த ரெண்டு இதுக்குள்ளேருந்து நமக்கு தெரியறது அனுபவம் பிரதீதி. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன தெரியும்னான்னு ஒரு ஃபீலிங், வெளி உலகம்னு ஒரு ஃபீலிங். விஷய விஷயினோஹோ, இது விஷயம், நான் விஷய். தமஃ பிரகாஷவத், ஒன்று வந்து ஸ்வயம் பிரகாஷம், இன்னொன்று வந்து இதோட வெளிச்சத்தில் தான் தெரியும். தமஃ பிரகாஷவத் விருத்த ஸ்வபாவையோஹோ இதரேதர பாவ, அதானது ஒன்னோட ஸ்வபாவம் இன்னொன்னோட ஸ்வபாவம், இது ரெண்டுமா சேரவே சேராது. ஒன்று மிருத்யு, ஒன்று அமிர்தம், ஒன்று ஸ்வயம் பிரகாஷம், ஒன்று இருட்டு, ஒன்று அறிவு, இன்னொன்று ஜடம், ஒன்று சைத்தன்யம், ஒன்று ஜடம். ஒன்றில் துக்கம் இருக்குது, இன்னொன்று ஆனந்தஸ்வரூபமாக இருக்குது. இது ரெண்டுமா சேரவே சேராது. அனாத்மாவில் எல்லா துக்கமும் இருக்குது, ஆத்மஸ்வரூபம் நித்திய ஆனந்தஸ்வரூபமாக இருக்குது. இது ரெண்டுக்குமே அனுபபத்தௌ சித்தாயாம், இது ரெண்டுமே சேர்ந்து போகவே போகாது. இருட்டும் வெளிச்சவும் மாதிரி ஆப்போசிட். அதனால் இது ரெண்டும் மிக்ஸே ஆகாது. மிக்ஸே ஆகலைன்னு தான் வேதாந்தம் சொல்கிறது. நமக்கு மிக்ஸ் ஆன மாதிரி தோன்றது தான் ப்ராப்ளமே தவிர மிக்ஸே ஆகலை. நீ நித்தியமுக்தமாக தான் இருக்கே, நீ ஃப்ரீயாக தான் இருக்கே, நீ பூர்ணமாக தான் இருக்கே, எப்படியோ எங்கேயோ பந்தம் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் எந்த பந்தமும் நமக்கு தினமும் பாருங்கோ, பிரதி தினம் சுஷுப்தியில் தூங்குற போது எத்தனை அட்டாச்மெண்ட் இருந்தால் எல்லாத்தையும் விட்டுடுறோம். சரீரத்தையே விட்டுடுறோம், மனசையே விட்டுடுறோம், நம்ம புத்தி அகங்காரம், ஏன் நான்கிற அந்த செல்ஃப் இமேஜையே விட்டுடுறோம். அப்புறம் சௌக்கியமாக இருக்கும். டெய்லி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். உள்ளே இருக்கிறவன் சொல்கிறேன், எனக்கு இது எதுக்கிட்டேயும் ஒட்டலே இல்லை, ஒன்றுக்கிட்டேயும் சங்கமே இல்லை. அப்புறம் எழுந்திருந்தப்புறம் என்ன வந்தது, எல்லாம் வந்துடுறது. ஆனால் வந்தாலும் உள்ளே இருக்கிறது ஒன்றுக்கிட்டேயும் சங்கப்படவே இல்லை. அசங்கோஹி அயம் புருஷா அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம். உள்ளே இருக்கிற அந்த ஆத்மவஸ்து ஒன்றுகிட்டையும் சங்கப்படவே இல்லை, ஒட்டிக்கவே இல்லைங்கிறது ஸ்ருதி சொல்கிறது. அதனால் இதரேதர பாவ அனுபபத்தி. உபபத்தினா என்ன சொல்கிறது, ட்ரூவாக வாஸ்தவமாக இருக்கிற, வாஸ்தவமாக இருக்கிறது. இதுவும் இதோட பாவம் அது பாவமாக மிக்ஸ் ஆகுங்கிறது வாஸ்தவமாக இருக்கிறது. அது உண்டாகாதுங்கிறது அனுபபத்தி. அதானது ஷரீரத்தோடது, மனசோடது, புத்தியோடது, இந்த தர்மங்கள்லாம் ஆத்மாவில் இருக்க முடியாது. சரீரத்துக்கு அது பிறந்தது, வளர்ந்தது, சேஞ்ச் ஆச்சு, மரிக்க போகிறது, வியாதி வருது, இதெல்லாம் அதோட சுபாவம்.
ஆத்மஸ்வரூபமோ நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபமாக இருக்குது. இந்த சரீரத்தோட சுபாவம் ஆத்மாவுக்கு வர முடியாது. ஆத்மாவோட நித்தியமான சுபாவம் சரீரத்துக்கு வரவே முடியாது. ஆத்மாவோட சுத்தமான சுபாவம் சரீரத்துக்கு வரவே முடியாது. தத் தர்மாணாமப்பி சுதராம் இதரேதர பாவ அனுபவத்தி. இதோட தர்மங்கள், இதோட பிரகிருதிகள், சுபாவம் இருக்கே, அதுவும் இதுக்கு வராது. தேகேந்திரிய பிராண மனோதியாம்யோ ஜன்மாப்யயக்ஷுத் பய தர்ஷ கிருச்ரைஹி சம்சார தர்மைஹி. இதுதான் தர்மம். சரீரத்துக்கு ஜனிக்கிறது, வளர்றது, பரிணமிக்கிறது எல்லாம். பிராணனுக்கு பசி, தாகம் எல்லாம். மனசுக்கு காமம், குரோதம், ராகத்வேஷம் எல்லாம். இந்த சுபாவம் எதுவுமே சைதன்யத்தில் இல்லவே இல்லை. அது நித்திய பிரகாசமாக இருக்குது. சைதன்யத்தோட அந்த நித்திய பிரகாசமாக இருக்கிறது இதுக்கு வரவும் முடியாது. தத் தர்மாணாமப்பி சுதரேதராம். சுதராம்னாக்க நன்னா பர்ஃபெக்டாக, ஒரு கொஞ்சம் லேசம் கூட ஆத்மா கலங்கப்பட முடியாது. ஷரீராதிகள் ஆத்மா மாதிரி நித்தியமாக இருக்க முடியாது, பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. இத்தியதா தஸ்மாத். அதனால் இது ரெண்டும் இப்படி ஆகாது. ஆனால் நம்ம ப்ராப்ளம் என்னன்னாக்கா, ஆத்மாவோட பிரகிருதியை சரீரத்தில் எதிர்பார்க்குறோம். இனிமேல் அதான் சொல்ல போகிறார். நம்ம என்ன பாடி அப்படியே நித்தியமாக எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சாலும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். இதை அப்படியே பர்ஃபெக்டாக வச்சுக்க முடியுமா? அதுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸு, அதை ரொம்ப அழகாக வச்சுக்கிறதுக்கு ஹோல் எஜுகேஷ்னல் சிஸ்டம் எல்லாம் எதுக்கு பாருங்கோ, எப்படியாவது இந்த உடம்பை நல்லா வச்சுக்கணும். கொஞ்சம் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அந்த சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு தான் சுரேஸ்வராச்சாரியர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். மூக்கில் ஒரு பாலை நிறுத்துறது. கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணினா கொஞ்ச நேரம் நிறுத்த முடியும் இல்லையா? ஆனால் அது விழாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மூக்கில் ஒரு பாலை வச்சுட்டு விழாமல் இருக்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதை. விழணும்னா என்ன பண்ணணும்? ஒன்றும் வேண்டாம், ஜாக்கிரதையாக இருந்தால் விழுந்து போயிடும். அது விட்டால் விழுந்து போயிடும். அதுபோல் இந்த சரீரம், மனசு, புத்தி முதலான எல்லாமே நம்மக்கிட்ட ஒன்றும் அதுக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லை. நம்ம அதுக்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு அது என்னோடது, நான் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். தேகத்துக்கு பாருங்கள், கொஞ்சம் கூட நம்மக்கிட்ட சம்பந்தமே கிடையாது. செத்து போகிறதுக்கு முன்னாடி எதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் பரவாயில்ல, ஒன்றும் கிடையாது. நம்ம உடம்பு தானே, நமக்கு தெரியப்படாதா நாளைக்கு போகிறோன்னு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வைக்கலாம், ஒன்றும் கிடையாது. அப்போ அது வேறே வஸ்து. ஆனால் சுதராம், அதனால தான் சொன்னால் அது கொஞ்சம் கூட இது ரெண்டும் சேர்ந்து போகாது. அதனால தான் இருட்டு வெளிச்சம் மாதிரி அப்படின்னு. அஸ்மத் பிரத்யய கோச்சரே விஷயினி. நான்கிற சொல்லுக்கு பொருளாக இருக்கிற ஆத்மாவில், திருக்கில், விஷயத்தில், விஷயியில் சிதாத்மகே. அது எப்படி இருக்குன்னா சித் ஸ்வரூபமாக இருக்குது. ஸ்வயம் பிரகாசம்னு சொன்னோமே, பகவானோட உபதேச சாரம். சத் ஸ்வபாவதா என்ன சத்வபாசிகா சித்குவேதரா சத்தயாஹி சித் சித்தயாஹி அகம். இந்த அகங்கிறது சித்து, அதுதான் சத்து, அதுதான் சத்து, அதுதான் சித்து, அதுதான் அகம், அது ஸ்வயம் பிரகாசம். சத்வபாசிகா சித்குவா இதரா. அந்த சத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னும் வேறு ஒன்றும் கிடையாது. சத்தயாகி சித், அந்த சத்தே தான் சித்து. சித்தயாகி அகம், அந்த சித்தே தான் அகங்கிற அனுபவஸ்வரூபமாக இருக்குது. அஸ்மத் பிரத்யய கோச்சரமாக இருக்குது. ஷரீரமோ மனசோ மற்ற வஸ்துக்களோ எல்லாம் விஷயம், திருஷ்யம், காணப்படுற வஸ்து. அஸ்மத் பிரத்யய கோச்சரே விஷயினி சிதாத்மகே. இந்த ஆத்மாவில் யுஷ்மத் பிரத்யய கோச்சரஸ்ய விஷயஸ்ய, காணப்படுற விஷயத்தில். அப்படின்னா இங்கே சரீரம், மனசு, புத்தி இதோடெல்லாம் பிரகிருதியை, சுபாவத்தை தத் தர்மாணாம் ச. விஷயத்தை அத்தியாசம் பண்ணுறது எப்படின்னா இது சரீரம் நான். அதனால் ரொம்ப அழகாக இருக்கேன்னா நான் அழகாக இருக்கேன், ரொம்ப குண்டாயிட்டே ஐயோ நான் குண்டாயிட்டேன் இல்லையா? நம்ம நேச்சுரலாக ஏமாந்து போயிடுவோம். கொஞ்சம் நேரம் அதை பற்றி சிந்தை பண்ணுவோம். அப்படி சொன்னாலே நம்ம யாரோ ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்கு அடுத்த நாள்லேருந்து 10 கிலோமீட்டர் ஓடுறது எல்லாம் பண்ணுவோம், என்ன இழைக்கணும்னுட்டு. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிஞ்சு ஒரு விதம் பண்ணினா ரொம்ப இழைச்சி போயிட்டேன்பா இன்னொருத்தர் வந்து. அப்போலேருந்து பின்ன எல்லாம் நல்லா சாப்பிட்டு திருப்பி குண்டாகணும்.
இதெல்லாம் இவ சொல்கிறதெல்லாம் பண்ணின்னு இருக்கணும். இது ஏமாந்து போகாதவன் தான் ஜடபரதர். ரகுகணன் சொன்னான், குண்டாக இருக்கே, ஒல்லியாக இருக்கே, இல்லை குண்டாக இருக்கே எல்லாம் சொன்னால் ரகுகணன் ஜடபரதனை பார்த்து. ஜடபரதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. ஸ்தௌல்யம் கார்ஷ்யம் வியாதய ஆதயச்ச க்ஷுட் த்ரிட் பயம் கலி ரிச்சா ஜராச்ச இதெல்லாம் எனக்கு கிடையாதுன்னுட்டார். பசி தாகம், குண்டாக இருக்கிறது, ஒல்லியாக இருக்கிறது, ந சுக்லம் ந கிருஷ்ணம் ந ரக்தம் ந பீத்தம் ந குப்ஜம் ந பீனம் ந ஹரஸ்வம் ந தீர்க்கம் ந ரூபம் ததா ஜோதி ஆகாரகத்வாத் ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம் அப்படின்னு சங்கராச்சாரியர் சொன்னார் இல்லையா. இதெல்லாம் சொல்கிறது கிளாஸ்லாம் புரியுறது. ஆனால் யாராவது சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் கண்ணாடியை போய் பார்த்துட்டு ஒல்லியாக இருக்கேனா குண்டாக இருக்கேன் பார்த்துட்டு திருப்பியும் நமக்கு அதுதான் நான் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த நான்லேயே மனசு போயிடும். அந்த விரோஜனனுக்கு இருக்கிற கொடுத்த கிளாஸு நம்ம மேலே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும், ஒர்க் பண்ணிவிடும், அது வந்துடும். அதனால் அதுதான் அதோட ப்ராப்ளம். அப்போது சிதாத்மகமாக இருக்கிற ஆத்மாவோட ஸ்வரூபத்தை இந்த விஷயத்தில், அதுபோல் அதோட தர்மம், அதோட அமிர்தங்கிற ஒரு தர்மத்தை சரீரத்தில் வச்சுக்கணும் பார்க்குறதுனால தான் மரிக்காமல் இருக்கணும் பார்க்குறேன் இல்லையா. இப்போ ஹிரண்யகசிபு கதையெல்லாம் அது தானே, சாகாமல் இருக்கணும்னு கேட்டார். பிரம்மா சொன்னால் அது முடியாதுன்னார். சரி, சாவு வரத்துக்கு ஒரு காசு வேணும் அப்படி தானே நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா. ஹோல் சயின்ஸும் காஸ் அண்ட் எஃபெக்டில் தான். விஸ்வம் பஷ்யதி காரிய காரணத்தையா. அப்போ அந்த காரியம் காரணம், காஸ் எஃபெக்ட். அப்போது ஒரு வியாதி வந்தால் என்ன காரணம், மரணம் வந்தால் எப்போ என்ன கேட்போம், செத்து போயிட்டார் இவர், எப்படி போயிட்டார், அவருக்கு ஹார்ட் அட்டாக். ஓ, ஹார்ட் அட்டாக் வராட்டா செத்து போகவே மாட்டார் இல்லையா. அதுதானே, கேன்சர் வராட்டா செத்து போகவே மாட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதோட காசை இல்லாமல் பண்ண பார்க்குறோம். ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு கார்டியாக் ப்ரொடெக்ஷன்லாம் எடுத்துக்கணும், கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு வேண்டதெல்லாம் பண்ணணும். இது பண்ணினா கேன்சர் வந்துடும், அது பண்ணால் கேன்சர் வந்துடும். அப்படி என்னென்ன வியாதிகள்லாம் நமக்கு தெரியுமோ, ஹிரண்யகசிபு பண்ண வித்தியை தான் அது. உள்ளே சாகப்படாது, வெளியில் சாகப்படாது, பகலில் சாகப்படாது, ராத்திரி சாகப்படாது, மனுஷன் கொல்லப்படாது, மிருகம் கொல்லப்படாது, அம்மாவோட வயத்துலேருந்து பிறக்கப்படாது. எல்லாம் கேட்டுவிட்டு ஒரு தூணுக்குள்ளேருந்து அவர் வந்துட்டார். கதை பெரிய மெசேஜ். அப்போது அதுனாக்கா சரீரத்தை அப்படி நிறுத்தணும், சாஸ்வதமாக நிறுத்தணும்னு பார்த்தான். நடக்காது. ஆத்மாவோட ஸ்வரூபத்தை தேகத்துக்கு கொடுக்கணும்னு பார்த்தான். ஷரீராதிகளோட ஸ்வரூபத்தை ஆத்மாவில் ஆரோபணம் பண்ணி அழறதும் இருக்குது. இப்போ நமக்கு சரீரத்துக்கு இருக்கிற சுபாவத்தை நான் நினச்சி அழறோம். மனசுக்கு வர சுபாவம், மனசும் பெரிய விஷயமொன்றும் இல்லை. நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆகிற போது மைண்டாலே ஏமாந்துடுவோம். இன்றைக்கி மைண்டு மூட் ஆஃபாக இருக்குது, கடத்தாலேருந்துன்னு சுகமாகவே இல்லை அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் மெடிடேஷன்லாம் பண்ணி சரியாக்கினா நம்ம நிம்மதியாக இருக்குது. அந்த மெடிடேஷன் பண்ணி நீங்கள் அடையிறது எத்தனை நேரம் நிற்கும், கொஞ்சம் நேரம் நிற்கும். பரமார்த்தமாக மெடிடேஷனோ யோகமோ ஒன்றும் பரிகாரம் இல்லை, அதுவும் டெம்பரரி தான். நம்ம குளிக்கிற மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி மனசை சுத்தம் பண்ணிக்கணும். ஆனால் ஞானம்தான் சாஸ்வதமான பரிகாரம். ஞானம் லாஸ்ட்டில் சொல்கிறது, இந்த மனசு நான் அல்ல, மனசு மித்யா தான். இப்போ சொப்பனத்தில் மனசு மித்யா எல்லாருக்கும் தெரியும், ஆனதுக்கு அப்புறம் இல்லையா. இப்போ சொப்பனத்தில் பயங்கரமாக என்னவோ பார்க்குறோம், நம்ம கையில் இருக்கிற பணமெல்லாம் போயிடுத்து, நம்ம வீடெல்லாம் யாரோ எடுத்துகிட்டு போயிட்டா, நம்ம தெருவில் ஆகிட்டோன்னு சொப்பனம். ஜாக்கிரத்தில் எழுந்திருந்த அப்புறம் அப்பாடான்னு இருக்குது. என்னன்னா அது பொய், ஒன்றும் ஆகலை. யாராவது எழுந்திருந்து அழுவாளோ அழமாட்டா, ஏன், அது பொய்ன்னு தெரியுது. அதே போல் இப்போ மனசில் என்னெல்லாமோ தாட்டு வருதே, அதையும் அப்படி எடுத்துட்டா என்ன. நீங்கள் இப்போ மெடிடேஷனே பண்ணண்டா, அப்படி எடுத்துக்க முடியுமாண்ணா, நீங்கள் ஒன்றும் மெடிடேஷனே பண்ணண்டா. மெடிடேஷன் பண்ணண்டான்னு சொல்லலை, மனசு நிம்மதியாக இருந்தால் நல்லது தான், பாடி ஹெல்த்தியாக இருந்தால் நல்லது தான். ஏன்னா தெர் இஸ் ஏ பிளேன் ஆஃப் டெம்பரரி எக்ஸிஸ்டன்ஸ். அந்த டெம்பரரி எக்ஸிஸ்டன்ஸை நம்ம ஒத்துண்டு தான் திருகாலம் சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிறோம். ஏன்னா கார்த்தாலேருந்து மனசு அசாந்தமாக இருந்தால் சந்தியாவந்தனத்துக்கு அப்புறம் சாந்தமாகிடும். பின்ன மத்தியானத்துக்குள்ளே திருப்பி அசாந்தமாகிடும், அப்போ மத்தியானம் பண்ணணும். சாயங்காலத்துக்குள்ளே திருப்பி அசாந்தமாகிடும், பண்ணணும். அதெல்லாம் என்னென்னா அதெல்லாம் இந்த ரிலேட்டிவ் தான். ஆனால்
பரமார்த்தமாக உள்ள தெரிஞ்சுக்கணும். இந்த மனசும் மனசோடு பிரகிருதியும் என்னோடதல்ல. இவங்க குளிர் காற்று அடிக்கிறது, வெளியில் போய் உட்காந்தா நமக்கு சில்லுன்னு இருக்குது, நம்ம போய் காற்றை நிறுத்த முடியாது, நம்ம தான் உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எங்கேயோ உள்ளே உட்கார வேண்டியதாக இருக்குது. அதுபோல் மனசை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் தெரியணும், இந்த சீசன் மாறுற மாதிரி மனசு மாறும். மனசு நான் அல்ல, ஷரீரம் நான் அல்ல. மனசுக்கு சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 பிரகிருதிகளும் சூக்ஷ்ம சரீரத்துக்கும் ஸ்தூல சரீரத்துக்கும் பாதகம். ஆனால் அறிவுள்ளவன் இதுக்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு பகவான் கீதையில் சொன்னார். பிரகாஷம் ச பிரவருத்திம் ச மோகமேவச்ச பாண்டவ ந துவேஷ்டி. ஏதோ ஒன்று வார்த்தை, ஐயோ எனக்கு இப்படி வந்துடுத்தே இப்படி வந்துடுத்தேன்னு அழமாட்டான். ந நிவர்த்தானி காம்ஷதி. ஏதோ ஒரு நேற்றுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது, அது திருப்பி வராதா, திருப்பி வர. எல்லா சதாபிஷேகமான தாத்தாக்கும் குழந்தையில் தான் இருந்ததை நினச்சின்னு உட்காந்துட்டுருப்பான். திருப்பி அதே மாதிரி ஆக முடியாதான்னு பார்த்துட்டுருப்போம். எப்படி ஆக முடியும்னு சொல்லுங்க. அதுதான் அப்படி ஆசைப்பட்டு எல்லாம் ஆசைப்படுறதெல்லாம் நடந்துடும். ஆசைப்பட்டு குழந்தை மாதிரி வாயில் விரலை போட்டுட்டு வயசான தாத்தா உட்காந்துட்டு இருந்தான்னா சொல்லுவோம் அக்கிரி பிக்கிலி ஆகிட்டான், செனையில் ஆகிட்டான் இல்லையா? அப்போது அது நடக்காது. அப்போ இதெல்லாம் விஷயங்களோட சுபாவத்தை விஷயிலையும் விஷயோட பிரகிருதிய விஷயத்திலையும் பரஸ்பர ஏற்றி வைக்கல், அத்தியாசம் பேர். உட்கார வைக்கிறது, அதில் போய் இருக்க வைக்கிறது, சூப்பர் இம்போசிஷன் ஒரு பேர் இல்லையா? ஸ்கூல்லே இந்த இம்போசிஷன் எழுத சொல்கிறது கஷ்டம். இது சூப்பர் இம்போசிஷன் பேர். அதுக்கு ஏற்றி வைக்கிறதுன்னு தமிழில் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஒன்று மேலே இன்னொன்று ஏற்றி வைக்கிறது, பிரமையினால் ஏற்றி வைக்கிறது. அதனால் இத்தியதः அஸ்மத் பிரத்யயகோச்சரே விஷயினி சிதாத்மகே யுஷ்மத் பிரத்யயகோச்சரஸ்ய விஷயஸ்ய தத்தர்மாணாம் ச அத்தியாசः தத்விபர்யயேன விஷயிணः தத்தர்மாணாம் ச விஷயே அத்தியாசः. விஷயாக இருக்கிற ஆத்மாவோட சுபாவத்தை விஷயத்தில் ஏற்றி வைக்கிறதும் மித்யா மித்யா இது பவித்தும் யுக்தம். நல்லது, அப்படி தெரிஞ்சுட்டேன்னு நீ உனக்கு யுக்தம் தான். நீ கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங், யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஹேஸ் ரீச்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். அந்த அறிவு கரெக்டு இடத்துக்கு வந்துடுது. எப்போனாக்கா இதெல்லாம் மித்யா, இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் வேண்டாம், தெரிஞ்சுன்னு விட்டா போய் இது இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் மாறும், எல்லாம் கொஞ்ச நாள் ஆனால் அதுவும் மாறும். திஸ் வில் ஆல்சோ கோ அப்படி, திஸ் வில் ஆல்சோ சேஞ்ச், மாறிண்டே இருக்கும். ரொம்ப சௌக்கியமாக இருக்கிறது அப்பவும் தெரிஞ்சுக்கணும், இதுவும் மாறும். துக்கமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கணும், அதுவும் மாறும். மாறாமல் இருக்காது, என்னைக்கோ வரும். சீதை ராமாயணத்தில் சொல்கிறா, ஆனந்தம் வராமல் எல்லாம் இருக்காதுன்னு எனக்கு தெரியுங்கிறா. லங்கையில் போய் அங்கே என்றைக்கோ ஒரு ஆனந்தம் வரத்தான் வரும். ஏதி ஜீவந்தம் ஆனந்தோ நரம் வருஷசதாதபி. என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஆனந்தம் வரும். ஆனால் ஆனந்தமாகவே இருக்குமா? இருக்காது, திருப்பி துக்கம் வரும். இது பிரகிருதி, இப்படி தான் இருக்கும். அப்போது இதுக்கு ரெண்டுக்கும் பாதிக்கப்படாமல் இருக்கிற ஒரு வஸ்துஸ்திதி. சுகம் துக்கம் மாறி மாறி வரும், சுகம் துக்கம். இந்த சுகத்தால் அடிக்டட் ஆகிட்டு அது வரலைன்னா அந்த சுகம் துக்கமாயிடும். துக்கம் வந்தது போகணும்னு நினைக்கிறோம், அப்போவும் அது துக்கமாயிடும். இது ரெண்டும் நம்மளை கஷ்டப்படுத்தாமல் இருந்து தான் தன்னில் இருக்கிற சாந்தி இருக்கோ இல்லையோ, அதைத்தான் வேதாந்தம் ஆனந்தா அப்படின்னு சொல்கிறது. தன்னோட ஸ்வரூபத்தில் இருக்கிற சாந்தியை தான் ஆனந்தான்னு சொல்கிறது. ததா அந்யோன்யஸ்மின் அந்யோன்யாத்மகதாம் அந்யோன்ய தர்மான்ச்ச அத்யஸ்ய இதரேதர அவிவேகேன அத்யந்த விவிக்தயோஹோ தர்மதர்மிணோஹோ மித்யாஜ்ஞான நிமித்தः சத்யானிருதே மிதுனீகிருத்ய அகமிதம் மமேதம் இது நைசர்கிகோயம் லோக வியவஹாரः. ரொம்ப பியூட்டிஃபுல். நைசர்கிகா அப்படின்னாக்கா ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். that which comes with birth. இந்த துவைத்தம் அத்வைதம் சொல்லுவோமே, பாஷ்யத்தில் ஒரு இடத்துல வரும். ஒரு பூர்வபக்ஷம், பூர்வபக்ஷம்னா கொஸ்டின் கேட்குறவா, டவுட் பண்ணுறவா, அவள் கேட்குறா, முதல்ல துவைதம் தானே இருக்குது, அப்புறம் தானே அத்வைதம் வரப்போகிறது, அதனால் முதல்ல
துவைதத்தை தானே உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். சங்கராச்சாரிய சொல்கிற, அப்பனே துவைதத்தை எதுக்குடா உபதேசம் பண்ணணும்? எல்லாரும் துவைதத்தில் பண்டிதாள், அவள் வேணால் உபதேசம் பண்ணி தருவா அவனுக்கு. அது இட் இஸ் ஜெனட்டிக் ப்ராப்ளம். யூ ஆர் பார்ன் வித் தட் நாலேஜ். நீ வேற நான் வேற யாருக்கா சொல்லிக் கொடுக்கணுமாண்ணா? இது எல்லாருக்கும் இருக்கிற பேசிக் ப்ராப்ளம். அதனால ந உபதேச அருகம் துவைத்தம் அப்படின்னார். துவைதம் உபதேசிக்கிறதுக்கு அருகதை கூட கிடையாது அப்படின்னு பாகவத ஒரு இடத்துல சொல்கிறது. கோரம்ங்கிறது துவைதத்தை. துவைத்தம் தான் ஒரு கோரமான அனுபவம். ரெண்டு அப்படிங்கிற அந்த பிருத்தக் திருஷ்டி, அதுதான் அசுரஸ்வபாவம் அப்படிங்கிறது. பிருத்தக் திருஷ்டி வந்ததுமே மனசு வேலை பண்ணிவிடும். நான் மட்டுமா இருக்கிறது மனசே வேண்டாம். டீப் ஸ்லீப்பில் ஏன் தாட்டே இல்லைன்னா ஆத்மா மட்டும்தான் இருக்கு. நான் வந்தாலே ப்ராப்ளம். நேற்று கூட வாழ சொல்லின்னு இருந்தேன், ஏதோ ஒரு மேத்தமேட்டிக்கல் விஷயத்துக்கு சொல்லின்னு இருந்தேன். கேவிஎஸ் தான் அடிக்கடி சொல்லுவார், 0 இஸ் பர்ஃபெக்ட், 1 இஸ் ஓகே, 2 இஸ் டூ காம்ப்ளெக்ஸ். சுஷுப்தி 0 மாதிரி. ஏன்னா அந்த நான் கூட இல்லை, நான்கிற தாட்டு கூட இல்லை. அது பூஜ்யம்னு பேர் அதுக்கு, 0க்கு. யாரோ சொல்லுவா, அந்த காலத்தில் பிரிட்டிஷ் இதில் ஏதோ ஒரு மீட்டிங்கில் ரொம்ப பெரிய ஒரு ஸ்காலர், அவர்கிட்ட ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் சொன்னார், வாட் ஹாவ் யூ கான்ட்ரிபியூட்டட் டு த வேர்ல்ட்? கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன்ஸ் டு த வேர்ல்ட் இஸ் நத்திங் அப்படின்னு. அப்போ இவர் இந்த ஸ்காலர் எழுந்திருந்து சொன்னார், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ரைட், த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன்ஸ் டு வேர்ல்ட் இஸ் நத்திங். நாங்கள் பூஜ்யம்ங்கிற ஐடியாவே நம்ம தான் கொண்டு வந்தோம். அந்த பூஜ்யம்னு அதுக்கு அர்த்தம் போட்டால் பாருங்க. இல்லை, இந்த பௌத்தர்கள் சூன்யம் சூன்யம் சொல்கிறா, அப்படியே சொல்லலாமே. சூன்யம் சொல்கிறதுக்கு பதிலாக அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பூஜ்யம், பரம பூஜ்ய சுவாமிஜி அப்படின்னு சொல்கிறோம். பரம பூஜ்ய சுவாமிஜி, இட்ஸ் வர்ஷிப்ஃபுல். பூஜ்யம் அப்படின்னு பேர். அப்போ அதனால் பூஜ்யம்ங்கிறது ரொம்ப பவித்திரமானது. அதில் ஒன்றுங்கிறது வார்த்தை ஆக்சுவலாக பார்த்தேன்னா 2 இல்லாட்டா ஒன்றுங்கிறது மீனிங்லெஸ். 2 வந்தால் தான் ஒன்றுக்கு அர்த்தம். 1 மட்டுமா இருந்தால், நான் பல பேர்கிட்டையும் மேக்ஸ் காராட்டையெல்லாம் கேட்டிருக்கேன். நான் என்னோடய மேக்ஸ் பூஜ்யத்தோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர்கிட்ட கேட்டு எதுக்கு 1 எதுக்குன்னா 2 வரணுமான 1 இல்லாட்டா 1க்கும் பூஜ்யத்துக்கு வித்தியாசமே கிடையாது. உங்களுக்கு அது 1ன்னு சொல்லலாம், பூஜ்யம்னு சொல்லலாம். அந்த 1ன்னு சொன்னாலும் பூஜ்யம் சொன்னாலும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் 1 அப்போ 1 மித்யா, அப்புறம் 2 எப்படி கரெக்டாக இருக்கும்? நச்சைகம் ததன்யத் த்விதீயம் குதஸ்யாத் நவா கேவலத்வம் நச்சா கேவலத்வம் ந சூன்யம் நச்ச அசூன்யம் அத்வைதகத்வாத் கதம் சர்வ வேதாந்த சித்தம் பிரவீமி. நிர்வாண தசகம் லாஸ்ட். 1 இல்லை, அப்புறம் 2 எங்கேருந்துடா வரும் அப்படின்னு. துவைதாத்வைத விவர்ஜிதே சமரசே மௌனம் பரம் சம்மதம் அப்படின்ற ஆச்சாரியம். துவைதாத்வைத விவர்ஜிதே சமரசே மௌனம் பரம் சம்மதம் அப்படின்னு. அத்வைதம் சொல்கிறதுக்கும் துவைதம் சொல்கிறதுக்கும் சண்டை ஒன்றும் இல்லை. அத்வைதம்னாலும் சித்தாந்தத்தை வச்சுண்டு நிறைய பேர் மண்டையை பொழந்துன்னு இல்லையா? அஷ்டாவக்கரர் சொன்னார், சில பேருக்கு துவைதம் சத்தியம், அதுக்குன்னுட்டு அத்வைதிகளை கண்டாலே அவளுக்கு கோபம். அந்த எந்த அத்வைதி துவைதின்னு நினச்சி இன்னொருத்தன்ட்டு சண்டை போட்டானா அந்த அத்வைதி இல்லை, அவனும் துவைதி ஆகிடுவான். அதனால் அத்வைதம் கேஜிதிச்சந்தி துவைதமிச்சந்தி சாபரே சமம் தத்துவம் ந விந்தந்தி துவைதாத்வைத விவர்ஜிதம். ஒரு குரு 3 சிஷ்யால ஒரு இடத்துல உட்கார வச்சார். 3 நாள் பேசப்படாது, மௌனம். ஒரு சிஷ்யனுக்கு அடக்கவே முடியலை மொத்தம் நாளைக்கு. சாயந்திரம் ஆனப்போ சொன்னான், அந்த கொடி ஆடுறது அப்படின்னு. அப்புறம் பேசாமல் இருந்துட்டான். ஒரு வாரத்தை பேசியிருந்தேன், நிம்மதியாக எடுத்தாங்க. கொடி இருக்குது, அந்த கொடி இப்படி ஆடின்னு இருக்கு.
அடுத்த நாளைக்கு சாயந்தரம் ஆனப்போ ரெண்டாவது சிஷ்யம் சொன்னான், காற்று தான் அடிக்கிறது, கொடி ஒன்றும் ஆடலைன்னா. மூணாவது நாள் மௌனம் முடிஞ்சப்போ மூணாவது சிஷ்யன் சொன்னால், கொடியும் ஆடலை காற்றும் ஆடலை, உன் மனசு தான் அப்படின்னா. அது மாதிரி இது ஏதாவது பேசினா அங்கே வந்து விடுறது வார்த்தை இல்லையா, வாச்சோதித்தம் தது அனர்த்தம். அப்போது இங்கே இப்போ விஷயம் என்ன, விஷயம் விஷய், அறியக்கூடியன சித்து, அறியப்படுற விஷயம். அந்த விஷயத்தை ஒத்துண்டா சித்து சித்தமாக மாறிவிடும். விஷயத்தை ஒத்துண்டா இந்த சித்து கான்ஷியஸ்னஸ் பிகம்ஸ் மைண்ட். மைண்ட் எப்படி ஆகும்? மைண்ட் வர முடியுமா? வர முடியாது, ஆனால் வரும். அதுதான் மாய, அதுதான் மித்யா. ஆகாசத்தில் ப்ளூ கலர்லாம் தெரியற மாதிரி ஆத்மாவில் மைண்டுன்னு ஒன்று ஜென்ரேட் ஆகுது. அப்போது அது எப்படி ஆகுதுன்னா, சத்யானிருத்தே மிதுனீகிருத்திய, இருட்டும் வெளிச்சவுமா கல்யாணம் பண்ணிட்டு எடுத்தோம். இருட்டும் வெளிச்சம் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் கேட்டால் அதுதான் வேடிக்கை. சத்யானிருத்தே மிதுனீகிருத்திய, அந்த சத்தியத்தையும் பொய்யுமா கூட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் இது, இது என்னோடது, இப்படி நைசர்கிகோயம் லோக வியவஹாரா. இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் எல்லாம் எதுக்கு சொன்னோன்னா, நைசர்கிகோயம் லோக வியவஹாரா. நைசர்கிகம்னா சர்க்கம்னா க்ரியேஷன், நைசர்கிகம்னா அலாங் வித் க்ரியேஷன், ஜெனட்டிக்னு அதுக்கு தான் சொன்னேன். பிறக்கிறதே இருக்குது. அந்த ஜெனட்டிக்காக இருக்கிற ஒரு லோக வியவகாரம் எல்லாருக்கும் என்னதுன்னா, நான் இது, நான் இவன் தான், இது தான் நான், இதெல்லாம் என்னோடது. சுருக்கத்தில் இவ்வளோன்னு சொன்னதுலேருந்து என்னதுன்னா, நான் இந்த சரீரம்ங்கிற ஒரு பிரமை, இவாளெல்லாம் என்னோடது, இந்த வஸ்துவெல்லாம் என்னோடது, இந்த ஐடியாஸ் எல்லாம் என்னோடது. இது ரெண்டுலேருந்து தான் லோக வியவகாரம் நடக்கிறது, துக்கம் வருது, கஷ்டங்கள் வருது. அப்போது அகமிதம் மமேதமிதி சத்யானிருத்தே மிதுனீகிருத்திய மித்யாஜான நிமித்தா லோக வியவஹாரா. மித்யாஜானம் பொய்யான ஃபால்ஸ் நாலேஜ், இக்னரன்ஸ்னால அத்தியந்த விவிக்தையோகோ, இது ரெண்டும் சேர்ந்துக்காது, அது ரெண்டையும் சேர்த்துறான். சேரவே முடியாத ரெண்டையே மிக்ஸ் பண்ணி இவன் லோகத்தில் நான் என்னோடதுன்னு சொல்லின்னு இருக்கான். அறிவு இல்லாததுனால, அந்த நான்கிறது யாருங்கிறது தெரியாததுனால தன்னை வேறு எது கூடயோ மிக்ஸ் பண்ணி கூட்டி குழைச்சின்னு இருக்கான். தன்னை உணர்ந்தால் இந்த நைசர்கிகமான ப்ராப்ளம் முடிஞ்சு போயிடும். தன்னை உணராததுனால இந்த லோக வியவகாரத்தில் இவனுக்கு பெரிய நஷ்டம் வந்துடுது. நஷ்டம் யாருக்கு? இந்த மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்கிற, தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சங்கரா யார்கொலோ சதுரர் அப்படின்னு. அது வேற அர்த்தத்தில் சொன்னார் அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார், நீ ஒன்றை தந்து என்ன கொண்டுட்ட அப்படின்னு, என்னோடய அகங்காரம் இல்லாமல் எடுத்து ஆத்மானுபவம் வந்துடுத்து. அப்படி வந்தால் இப்போ எனக்கு பரமானந்த லாபம், உனக்கு என்ன எடுத்துன்னு என்ன கிடச்சது தெரியலைங்கிறார். இந்த மாதிரி இப்போ இங்கே என்ன ஆச்சுன்னா, ஆத்மாவையும் ஜீவபாவத்தையுமா மிக்ஸ் பண்ணின ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஷரீராதிகள் அனாத்மாவையும் ஆத்மாவையுமா மிக்ஸ் பண்ணவே முடியாது. இருட்டையும் வெளிச்சமுமா மிக்ஸ் பண்ண முடியாது. சத்தியத்தையும் அனிருத்தத்தையும் மிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் மிதுனீகிருத்திய அகமிதம் மமேதம், இது நான், இது என்னோடது அப்படின்னு ஒரு லோக வியவகாரம் நடக்கிறது. அதுக்கு தான் அத்தியாசம்னு பேர். பகவானோட நான் யார் விசாரம் எல்லாம் இதை நீக்கிறதுக்கு தான். அதனால பகவான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டார். என்ன ப்ராப்ளம் சொன்னாலும் என்னதை சொன்னாலும், யாருக்கு வருது பாரு, எனக்கு வருது, நான் யார், திருஷ்டி எங்கே போயிடும்? யுஷ்மத் பிரத்யத்திலேருந்து அஸ்மத் பிரத்யத்துக்கு திருஷ்டி திரும்பிவிடும். இதோட எசன்ஸ் பகவான் நேர இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன் வைக்கிற மாதிரி நேரடியாக அதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்காம, சும்மா நம்ம போய் ஒரு சூக்கடு ஒரு வியாதி டாக்டர்கிட்ட போனால் நமக்கு வியாதியெல்லாம் சொல்ல மாட்டார், மருந்து கொடுக்குற மாதிரி இந்த யுஷ்மத் பிரத்யத்திலேருந்து திருஷ்டியை அஸ்மத் பிரத்யத்துக்கு, திருஷ்யத்துலேருந்து திருக்குக்கு, ஜடத்துலேருந்து சித்துக்கு திருப்பி விட்டுட்டா ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு.
அந்த நான் யார் அப்படின்னு தனக்குள்ளே நான் யார் எல்லாத்தையும் அனுபவித்து தெரிஞ்சுக்கிற இந்த நான் யார். இந்த அனுபவம் தெரிஞ்சுக்கப்படுற விஷயத்தை மாற்ற முடியாது. தெரிஞ்சுக்கிற தன்னை உணர்ந்துட்டா தான் எப்போவுமே ஃப்ரீ. எனக்கு இதில் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, ஒரு காலத்துலேயும் அத்தியந்த விவிக்தம்னு பேர் அப்படின்னு எல்லாத்துலேருந்து விட்டு எனக்கு. இதுக்கு தான் பாகவதத்தில் சுகர்லாம் வரபோது சொல்கிறது அந்த இடத்துல விவிக்த திருஷ்டிங்கிறான். அவனுக்கு கிறிஸ்டல் கிளியர் திருஷ்டி வேறு பிரிச்சிருக்கு, சேரவே இல்லைன்னு. விவிக்த திருஷ்டி. இந்த ஹம்சம் பாலும் ஜலமுமா மிக்ஸ் ஆகி பாலை மாத்திரம் எடுக்குமா, அதனால தான் அதுக்கு ஹம்சம் நீரக்ஷீர விவேகி பரமஹம்சர்கள்னு ஞானிகளை சொல்கிறா. சரிக்கும் பாலும் ஜலமும் மிக்ஸ் ஆகி பாலை மாத்திரம் எடுக்கிறது தானே. இன்றைக்கி கூட சயின்டிஃபிக்காக ஏதாவது காரணம் வச்சு பண்ணிவிடலாம். பண்ணினாக்கா அது என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா இது மிக்ஸ் ஆகவே இல்லைன்னு ப்ரூவ் ஆகுது. இது மிக்ஸ் ஆச்சுன்னு நீ பிரமிச்சுன்னு இருந்தேன் முடியாது. மிக்ஸ் வாஸ்தவமாக மிக்ஸ் ஆகிருந்தால் எடுக்கவே முடியாது. அது எங்கேயோ ரொம்ப இன்டிமேட்டாக கிட்டக்க இருந்திருக்கே தவிர. அதனால தான் என்ன சொல்கிறது, ஸ்படிகம் செம்பருத்தி பூ மாதிரி. ஒரு ஸ்படிகத்தில் செம்பருத்தி பூ வச்சா ஸ்படிகம் அப்படியே சோப்பு கலராக இருக்கும். நம்ம பார்த்து இந்த சோப்பு கலரை எப்படி நீக்கிறது, இந்த ரெட்டை எப்படி நீக்கிறது, எல்லாம் அதில் போய் வேறு கலர்லாம் அடித்து க்ளீன் பண்ணி எல்லாம் ஒன்றும் வேண்டாம். அது நீக்கி விட்டாங்கன்னா ஒருக்காவும் சேரவே இல்லை. ரெண்டு செப்பரேட்டாக தான் இருக்குது. பாடியும் மைண்டும் ஆத்மாவும் ஒன்றும் சேரவே இல்லை. நீங்கள் ஒன்றும் பண்ணவும் வேண்டாம், தெரிஞ்சுண்டா போகிறோம். ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டா யூ ஆர் லிபரேட்டட் ஹியர் நவ். இஹஜேதவேதி அத சத்தியம். இங்கே இப்போ தெரிஞ்சுண்டா இப்போ நீ லிபரேட்டட், ஜீவன் முக்தன், முடிஞ்சு போச்சு. நச்சேதிஹா வேதி. இப்போ இங்கே தெரிஞ்சுக்கலையா, மகதி வினஷ்டி, பெரிய லாஸ். ஆத்மாவை நீ உண்டாக்க வேண்டாம், மெடிடேஷன் பண்ண வேண்டாம், யோகா பண்ண வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சரீரத்தையும் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதை எதுவும் பண்ண முடியாது. இதுதான் நான் எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, நான் நித்தியசுத்தமான பூர்ண வஸ்து. இந்த தெளிவு விவிக்த திருஷ்டி, அந்த விவிக்த திருஷ்டி வந்துடுத்தானால் இவன் ஃப்ரீ ஆகிடுவான், சுதந்திரமாகிடுவான். அந்த சுவாதந்திரியத்தை தான் வேதாந்தம் முக்தின்னு சொல்கிறது. பிரகிருதி புருஷ விவேகம்னு சாங்கியர்கள் சொல்லுவான். ஆனால் அவள் அந்த துவைதத்தில் இருப்பாவா. பிரகிருதி புருஷம் ஜெய்வ வித்யநாதி உபாவபிங்கிறது சாங்கியர்களோட சித்தாந்தம். நம்மளை பொறுத்தவரை அந்த புருஷனை ஆத்மாவை தெரிஞ்சுன்னுட்டானா பிரகிருதியோ அதோட பிரச்சனைகளோ எல்லாம் மரீச்சிகால ஜலம் மாதிரி, மிராஷில் இருக்கிற ஜலம் மாதிரி போயிடும், அஸ்தம் இல்லாமல் போயிடும். இதுதான் இந்த முதல் அத்தியாச பாஷ்யத்தில் முதல் பேராகிராஃப். நீ அடுத்த பேராகிராஃப் நாளைக்கு பார்க்குறோம். யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்சியம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி. ஹர நமः பார்வதீபதயே. ஹர ஹர மகாதேவா.